நடிகர் ரோபோ சங்கர் வந்து ஒரு திரைப்பட உலகத்தை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவர் நேற்று வந்து மரணம் அடைந்துள்ளார். அந்த செய்தி வந்து ஒரு பெரும் துயரத்தை கொடுத்துள்ளது. இவருடைய பின்னணி வந்து அவர் மதுரையில் பிறந்திருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு சேதுபதிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் பள்ளி படிப்பை முடித்து அப்போவே அவர் வந்து தன்னுடைய உடலை வந்து கட்டுமஸ்தாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்மெல்லாம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணி அங்கே கூத்து பட்டறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ட்ரைனிங்லாம் எடுத்து அங்கே உள்ளவங்க வந்து நீ சென்னைக்கு போய் ஒரு திரைப்படத்துலேயோ இல்லை இதுலேயோ கலந்து உனக்கு நிறைய நகைச்சுவை திறன் இருக்குதுன்னு சொல்லி அங்கே தான் தன்னோட திறமையை தேடி எடுத்திருக்காரு. அதனுடைய பின்விளைவாக தான் அவர் வந்து கலக்கப்போவது யார் அந்த முதல் ஷோவில் வந்து ரோபோவாக அதாவது தன்னுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு பெயிண்ட் அடித்து தன்னை ரோபோவாக காமிச்சிக்கிட்டதுனால தான் அவருக்கு ரோபோ சங்கர்ன்ற பேர் வந்து நிலச்சிருக்கு. அந்த கலக்கப்போவது யாருங்கிறது தான் அவருடைய ஒரு முதல் பயணத்தோட வெற்றி. அது அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு பெரிய வெள்ளித்திரையில் இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாக வர்ற வரைக்கும் அவர் வந்து ஒரு இலக்கை நோக்கி ஒரு வெற்றி அடையணும், நம்மளுக்கான திறமையை வந்து வெளிக்காட்டணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது தடுமாறிய ஒரு சில தடுமாற்றங்கள், நாகரிகம் அப்படிங்கிறதுல ஒரு மதுவை எடுக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு வந்து அதுக்கு அடிமையாகி இன்னைக்கு வந்து தன்னோட உயிரையே கொடுத்துருக்காரு. அதுக்கு விலையாக இன்னைக்கு அதனுடைய தாக்கம் வந்து அவர் குடும்பம் வந்து அவரை இழந்து நிற்கிறாங்க. திரைப்பட உலகமும் இழந்து நிற்கிது. இது போல் திரைப்படத்துறையில் வந்து தொடர்ச்சியாக வந்து மரணங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அதுக்கு பின்னணியில் காரணங்கிற சொல்கிறது வந்து மதுவாகத்தான் இருக்குது. முத்துக்குமார் அவரை வந்து நம்ம யாரும் மறந்துடல. அவர் வந்து அவர் எழுதிய ஒவ்வொரு வரிகளும் வந்து வாழ்க்கையோட தத்துவம் தான். அவராலையும் அந்த குடியை விட முடியலை அப்படிங்கிறது வந்து எப்படின்னாக்கா அவரும் அதே கல்லீரல் பாதிப்பு தான். அவராலையும் வந்து அதை குடித்தாதான் என்னால் சிந்திக்கவே வருது அப்படிங்கிறத ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த மது வந்து அவங்கள அடிமைப்படுத்தி அது இல்லாமல் அவங்க வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடுது. இதை வந்து இன்னைக்கு வாழும் ஒவ்வொரு குடிமகன்களும் யோசிக்கணும். எவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் மக்களை சம்பாதிச்சாலும், எவ்வளோ பொருளை சம்பாதிச்சாலும் உயிர் இருந்தால் தான், சோறு இருந்தால்தான் சித்திரம். இல்லைன்னா நம்ம குடும்பம் மட்டும்தான் இழப்பீடை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை நம்ம அரசியல் பின்னணியில் இருக்கலாம், பெரிய காசு பணம் எதில் வேணாலும் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் நம்ம குடும்பத்தை, நம்ம பெத்த தாய் தகப்பன், நம்மளுடைய குடும்பங்கள், மனைவி பிள்ளைகள், அவங்கள வந்து நம்ம அனாதையாக விட்டுட்டு போகாத அளவுக்கு வாழ வேண்டிய வயசில் விட்டுட்டு போகக்கூடாது. முதுமையடைந்து நம்மளுடைய இதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது வேற. பட்டு வாழ வேண்டிய வயசில் போகிறதுங்கிறது அந்த அசாத்தியமான ஒன்று. அதுக்கு மது ஒரு காரணங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உணரணும். இந்த நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய இரங்கலை தான் தெரிவிக்க முடியும். நன்றி.